Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அந்த 3 year LLB ரீஅலாட்மென்ட்னா என்ன, இந்த ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. एक्चुअली இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து LLB க்கு வந்து அப்ளை பண்ணி காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருந்துகிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல வந்து செலக்ட் ஆன நபர்கள் வந்து அலாட்மென்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணி அட்மிஷன் போட்டு வந்துட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படினா எங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய காலேஜ் வந்து எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணலாமா, அப்படி ரீஅலாட்மெண்ட் வந்து அப்ளை பண்ணால் எவ்வளோ நாளில் எங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் காலேஜ் எங்களுக்கு கொடுப்பாங்க, இந்த ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயும் நாங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல கொஷின்ஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது ரீசெண்டாக போட்ட வீடியோஸில். இதை பற்றி ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து 15 கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஹையான மார்க் வச்சுருக்கவங்க எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த காலேஜ் கிடைக்காம நடுவில் இல்லை லாஸ்ட்டாக செலக்ட் பண்ண காலேஜ் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட எனக்கு வந்து டிஸ்டன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டியுமே வந்து அந்த காலேஜில் வந்து இல்லை, நாங்கள் தனியாக தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து என்னுடைய லைஃபை என்னுடைய ஃபியூச்சரே வந்து இந்த லா படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து வைக்கிறீங்க. ரீஅலாட்மெண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அது புரியாமல் வந்து எங்கிட்ட வந்து அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. தெரியாதவங்களுக்கு வந்து முதல்ல வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து மதுரையில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தேன். ஆனால் எனக்கு மதுரை மாவட்டத்தில் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் வந்து கிடைக்கல. எனக்கு வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா சென்னையில் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மதுரையில் உங்களுக்கு ஏன் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். என்ன காரணத்தினால அவங்க வந்து மதுரையில் கொடுக்காம சென்னையில் போயிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு லோவாக இருந்திருக்கலாம். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்க கேட்ட காலேஜே கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது, அதாவது அந்த ரேங்கிங் அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண அந்த காலேஜே அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? அதனால் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு மார்க் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் ஓகே இப்போ இந்த வேறு வழியே கிடையாதா, நான் கண்டிப்பாக அந்த 3 வருஷம் வந்து சென்னையில் தான் படித்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அப்படி சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அலாட்மெண்ட் காப்பியை அந்த ₹1520 நீங்கள் பே பண்ணி அந்த அலாட்மெண்ட் எடுக்கிறீங்களா, அந்த அலாட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு முதல்ல நீங்கள் அட்மிஷனை போடுங்க. அட்மிஷனே போடாமல் நான் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தலைகீழ நின்றாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. யூனிவர்சிட்டியும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு செலக்ட் ஆன அந்த காலேஜும் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இதுக்கான ஒரு ப்ரொசீஜர், ஒரு ரூலே வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் முதல்ல வந்து அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு ஃபஸ்ட் வந்து நீங்கள் அட்மிஷனை போடணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸு, நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ₹1300, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து ₹800 நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி முதல்ல அட்மிஷன் வந்து போட்டுருங்க. அட்மிஷனை போட்டுட்டு இப்போ இந்த வருஷம் வந்து 3 year LLBக்கு வந்து நவம்பர் 3ஆம் தேதி வந்து காலேஜ் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு ரூம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த காலேஜ்லேயே ஹாஸ்டல் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா ஹாஸ்டலுக்கும் நீங்கள் வந்து அட்மிஷனை போட்டு ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க. ரெண்டாவதாக ஒரு காலேஜ் அப்படியே ரெகுலராக அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது காலேஜ் பிரின்ஸிபாலில் போயிட்டு நேரடியாக பார்த்து சார் இந்த மாதிரி எனக்கு ரீஅலாட்மெண்ட் ஃபார்ம் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்கள் அட்மிஷன் போட்டு அன்றைக்கே அப்ளை பண்ணிங்கனாலும் ஓகே. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியாது. ஏன்னா காலேஜே உங்கள்கிட்ட வந்து என்னப்பா இன்றைக்கே வந்து நீங்கள் அட்மிஷனை போட்டு இன்றைக்கே அலாட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க, எங்கள் காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்மிஷனை போட்டு அன்றைக்கே வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம். அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம். அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியல. காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரீஅலாட்மெண்ட் ஃபார்ம் வந்து ஒரு சில காலேஜில் வந்து டேட் வந்து கொடுப்பாங்க. இந்த டேட்டில் உங்களுக்கு காலேஜ் ஏதாவது சம்மந்தப்பட்ட காரணத்தினால உங்களுக்கு காலேஜ் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபாலே உங்களுக்கு வந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஜிஓ மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்களே இண்டிவிஜுவலாக, ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மதுரை காலேஜ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நீங்களே வாலண்டியராக போயிட்டு பிரின்ஸிபால் ரூமில் போயிட்டு சார் இந்த மாதிரி ரீஅலாட்மெண்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது தான் வந்து ரீஅலாட்மெண்ட். மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜுக்குன்னா ரீஅலாட்மெண்ட். ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒன்று வாங்குங்க, சரிங்களா? வாங்கி அதுலேயுமே வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மதுரை காலேஜ் வேணும், 2வதாக எனக்கு மதுரை பக்கத்தில் தேனியில் இருக்கக்கூடிய காலேஜ் வேணும், 3வதாக வந்து மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி காலேஜ் வேணும், 4வதாக வந்து எனக்கு ராம்நாடு காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலேயே சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து மதுரை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை காலேஜில் உங்களுடைய கம்யூனிட்டி பெர்சன்டேஜும் உங்களுடைய ரேங்கிங்கும் அந்த இடத்துல சீட் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரீஅலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்லேருந்து 2 மந்த்து கூட நம்மளுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து வேறு, அது வந்து 1 இயர் உங்களுக்கு ஆகும். பட் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படியும் அதிகபட்சம் வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். அப்போ இந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்த அந்த ஒரு ரீஅலாட்மெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அப்போ யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இந்த பையனுக்கு வந்து நம்ம ரீஅலாட்மெண்ட் வந்து பண்ணலாமா வேண்டாமாங்கிறத அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு யூனிவர்சிட்டி கையில் தான் அது முடிவு இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் கையில் வந்து முடிவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அவங்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ரீஅலாட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியோடைய கையில் இருக்குது, சரிங்களா? யூனிவர்சிட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பையனுக்கு நம்ம கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு, அதாவது ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா ரீஅலாட்மெண்ட்டை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, சென்னையில் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு மதுரையில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மதுரையில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் திரும்பவும் அந்த 1300 நீங்கள் பே பண்ணிவிட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா அங்கே ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜில் ஃபீஸ் பே பண்ணால் தான் ரீஃபண்ட் வந்து வாங்க முடியாது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரீஃபண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அது போனது தான், சரிங்களா? இதுதான் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ். இதே இது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு ப்ரோ, ஏன் நான் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது எந்த இயருமே கொடுக்குறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நேரடியாக DNDALU சென்னையில் இருக்கக்கூடியதை போயிட்டு விசிட் பண்ணி நேரடியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் இருக்கிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம வந்து ரீஅலாட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசி முடிச்சாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் வந்து இப்போ எப்போ நடந்துச்சு, இப்போ வந்து இந்த அக்டோபர் மந்த் நடந்துட்டு இருக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலேஜ்லேயும் 15 கவர்மெண்ட் காலேஜுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து பிரின்சிபல் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து எப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே 1 மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இந்த 2023 இந்த கல்வியாண்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த முறை நீங்கள் பண்ண முடியாது. 2024 தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் வந்து அந்த காலேஜில் தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் அந்த காலேஜில் தான் படித்தே ஆகணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 2வது வருஷத்துலேருந்து தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போக முடியும். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடச்சிடாது, சரிங்களா? அதுவும் 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வந்து எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு, எனக்கு லாங் டிஸ்டன்ஸில் உள்ள காலேஜ் வந்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத வாங்குவாங்க. பட் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி போனவங்க ரீஅலாட்மெண்ட் டக்குன்னு வாங்கி ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீஅலாட்மெண்ட்னா என்ன, இந்த ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் டெடிக்கேட்டடாக ஏதாச்சும் வந்து வீடியோ தேவைப்படுது, இந்த லா கவுன்சிலிங் ரிலேட்டடாகவோ இல்லை மற்ற யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி டவுட்ஸ் வந்து கேட்டு அவங்க அட்மிஷன் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.